எல்லார் கேங்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க, ரைடு கூப்பிட்டா வரவே மாட்டான். ஸோ அவனை எப்படியெல்லாம் ரைடு கூப்பிட்டு போகலாங்கிற டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு 2 டிப் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் ஊர் பக்கத்தில் போய் நின்றுக்குங்க ஃபஸ்ட்டு, சரியா? போயிட்டு மச்சான் பெட்ரோலில் மச்சான் வா மச்சான் அப்படின்னு சொல்லுங்கள். பட் அவன் ட்ரிப்புக்கும் நீங்கள் தான் காசு போடணும். அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணுங்கள். 2வது, மச்சான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது உருட்டி வேணால் கூப்பிடுங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே தொக்கா தூக்கிட்டு போயிருங்க. என்ன பண்ணுறா அப்படி? ஏய், ஸோ நம்ம இன்றைக்கும் நம்ம மாப்பிள்ளையை அப்படி தான் தொக்கா கூட்டிகிட்டு பக்காசூரன் வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இன்றைக்கி அன்னூரில் இருக்கோம். மாப்பிள்ளை வீடு அன்னூரில் தான் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஐயோ, இதுதான் நம்ம மாப்பிள்ளை ஊர் அன்னூர். இங்கே நின்றுட்டு ஒரு ஃபோன் அடிப்போம். ஃபோன் அடித்தா வந்துடுவான். ஓ, கியர் கட் ஆகுதுங்க. ஸோ இன்னைக்கு சண்டே வேறையா, ஊட்டிலலாம் சும்மா டிராஃபிக் கொள்ளும். ஐயோ தம்பி பார்த்து போப்பா. என்னடா இங்கேயே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? சரி வாங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு போயிட்டு ஒரு ஃபோன் அடிப்போம். இங்கே நின்றுட்டு ஃபோன் அடிப்போம். வா, आप जिस व्यक्ति को कॉल कर रहे हैं वह उत्तर नहीं दे रही। ஹலோ ஹலோ, சொல்கிறா. எங்கே மச்சி? வீட்டில். ஒரு சின்ன வேலையாக அன்னூர் வரைக்கும் வந்தேன். சரி, பெட்ரோல் இல்லைடா, வாடா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்படா. 100 ரூபாய்க்கா? ஆமாம். சரி, வெயிட் பண்ண வந்தார் 1/4 மணி நேரத்தில். 1/4 மணி நேரம் ஆகுமா? ஆமாம். டே சரி, 10 நிமிஷத்துக்கு வந்துடுறேன். நண்பா, ஓ நண்பா, என் வர நேரங்கள் கழித்து ஜோக்கர் தோட்டமாக இருக்குதா? ஐயன் சொன்ன மாதிரி தம்பி. ஸோ இவன் எங்கெங்க போனான்? வரமாட்டேங்கிறான்டா. 1/2 மணி நேரம் ஆச்சுடா. ஒரு ஏமாற்றி ஒரு ரைடு கூட்டிகிட்டு போக முடியலடா. காத்திருந்து ஏய், வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே ப்ரோ வர்றது? தம்பி நன்றிப்பா, நன்றி. கிளம்புறேன். பெட்ரோல் அடிக்க கூட காசு இல்லை. சொல்லு, எலக்ட்ரிக் சத்தியமா சொல்லு. வண்டி 2 லட்சம் ரூபா கொடுத்து எடுத்துக்கிறேன். பெட்ரோல் காசு போடாது. எங்கே கிளம்புற? வா, டீ குடிச்சிட்டு போகலாம். டீயே குடிக்கிறேன். இன்னொருத்தங்கடா, இன்னொருத்தன் 4 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க. இவனுக்கு எவ்வளோ என்ன? அதெல்லாம் அந்த கடைக்கு நின்ன காரா? அந்த கடைக்கு நின்ன காரான்னு இதெல்லாம் அவனுக்கு அமையுது. இவன் என்னடானா வேற மாதிரி. டைம் என்னடா ஆயிடுச்சுன்னா, டைம் என்ன ஆச்சுடா? சரி, ஸோ நம்ம பக்காசூரன் வியூ பாயிண்ட் வந்து ஒரு 60 கிலோமீட்டரோ 80 கிலோமீட்டரோ என்னமோ போட்டுருந்துச்சு. குன்னூருக்கே 43 கிலோமீட்டரு. மேட்டுப்பாளையத்தில் சாப்பிட்டு போயிடலாம் மச்சி. பசிக்கு வீட்டில் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஏய், டோலிஸ் மயம் அப்பா. ஏன் வா, எல்லாத்துக்கும் நான் ஊட்டி போலடா. பக்காசூரன் வியூ பாயிண்ட். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. பாரு, வண்டியா போறானுங்க. புரியல, என்ன காமிச்சேன்?
நம்பர் குடிக்கிறேன். அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே, வெற்றிக்கான இதுண்ணே, உங்களால் முடியும்ண்ணே. நம்மளுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இல்லைடா. ஏங்க அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. 100 சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறது? நானா கேட்டேன். மேட்டுப்பாளையம் வந்துட்டோங்க. மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இப்போ வந்து எப்படின்னா வச்சு ஃபுல்லாக ஒன் வேவாக பண்ணிட்டாங்க. நம்ம மாப்பிள்ளை எங்கே இருக்கானே தெரியலைங்க. அக்கா வீடியோவில் வருவாங்க, வந்துட்டு போகிறாங்க. இப்போ என்ன ப்ரோ ஆச்சு? இவர் என்னன்னாரு தலைவர் நிரந்தரம் செல்லம். கண்ணடிக்குதுரா அக்கா. வீலி ஆகுதுடா வண்டி, வண்டி வீலி ஆகுதுடா. மேட்டுப்பாளையம் டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதுக்குலாம் ஒரு ஸ்கில்லு வேணுங்க. அதுவும் இந்த சண்டே டைமில் ஊட்டி போகிறேன்ட்டு எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இங்கே வந்து பார்க் பண்ண மத்தியம் வச்சு ஐயா போங்கய்யா. அப்பா வேகுதுடா. வந்துட்டேங்க. போய் டேய் சாப்பிட்டு போயிடலாமா மச்சி? எல்லாரும் வினோதத்தின் உச்சமாக பார்க்குறாங்க நம்ம எல்லாத்தையுமே. டீ சாப்பிடலாமா? அடிச்சுட்டு போலானே. டீ அடிச்சுட்டு போகலாம். ஊட்டி போய் அடிப்போம் வா. சும்மா கூப்பிட்டா நீ வரமாட்ட. கண் அடிச்சது பார்க்கணும் அப்படி கியூட்டா. அது ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியல மச்சி. சிரிச்சாங்க அக்கா. அக்கா சிரிக்கிறா. நீனாச்சும் ஒழுங்கா பண்ண மாட்டேன். மாஸ்க் போட்டிருந்தாங்களா அந்த அக்கா? அந்த கதரா அடிச்சிட்டாங்களா? அண்ணன் நிஞ்சா சூப்பர் பைக். சூப்பர் பைக்கெல்லாம் யாருக்குடா கண்ணு தெரியும்? நீயே சொல்லு மச்சி, என்ன கதை நீ சொல்லு. சூப்பர் பைக்கெல்லாம் எப்படி கண்ணுக்கு தெரியும்? அப்பாப்பா 200 என்னண்ணா? இல்லைண்ணா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சும்மா. எப்பப்பா அவனை விட்டு போயிடலாங்க. நம்மளை டம்மின்ட்டான். நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி. வா பசிக்கவும் செய்யுதுங்க. சீக்கிரம் கேமரா பார்க்குறாங்களா? அவன் தான் ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இருங்க சாப்பிட்டு போயிடலாம். அதாவது ஊட்டி போகிற நம்ம பைக்கர்ஸ் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குடல் கறி வெறும் 50 ரூபாய்க்கு இந்த கடையில் கிடைக்கும். செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அங்கே தான் ஸ்பாட் போட்டு போகலாம். ஒன் வே பண்ணிட்டானுன்னு நினைக்கிறேன்.
கடை இருக்கு, கடை இருக்குடா. கேட்போம்மா அக்காட்ட, கடை இருக்கேல்றா. குடல் கறி இருக்கான்னு கேட்கணும். கேட்போம். அண்ணா குடல் கறி இருக்காண்ணா? முடிஞ்சா? ஐயோ எக்ஸ்ரா இல்லையாம்மா. போகுதுடா ட்ரெயின் போதா? இது என்ன பழைய ஸ்டீம் இன்ஜினா இருக்குடா. டேய் இதுக்கு தான் நம்ம புக் பண்ணலான்ட்டு இருந்தோம்ல. 9:30 என்னமோ எடுத்துருப்பானுங்க. இல்லை இல்லை எடுக்கல. காட்டுங்க, இன்னொரு வாட்டி காய் காட்டுங்கடா. வீடியோ எடுத்துலாம்டா. சரியான வெயிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். கேரளாலாம் இல்லை, ஊட்டி தான். TN43 நோட் இருக்குது. நல்லா இருக்கா? ஏய் சார்ஜர்